சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி. அது நிதி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜென்ரலாக நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அது ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆக்சுவல், இந்த 3 கேட்டகரியில் தான் வந்து பட்ஜெட் ஆக்சுவல்ஸ் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024-25 அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 44,042 ரூபா பட்ஜெட் எஸ்டிமேட்டில், ரிவைஸ் எஸ்டிமேட்டில் வர பார்த்து 40,041 412 ஆக்சுவல்ஸ் 38,759. அப்போது 2024-25 வந்து 44,042 பட்ஜெட் எஸ்டிமேட்டில், ரிவைஸ் எஸ்டிமேட்டில் 40,412, ஆக்சுவல்ஸில் 38,759 குறைஞ்சிருக்கு 24-25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25-26 46,766 பட்ஜெட் எஸ்டிமேட்டில், ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் அதே ஆண்டில் 43,192, ஆக்சுவல்ஸ் வர பார்த்து 42,351. அப்போது ஃபஸ்ட்டு பட்ஜெட் எஸ்டிமேட்டில் தாக்கல் பண்ணுறது ஒன்றும், ஆக்சுவல்ஸும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நம்ம தாக்கல் பண்ணதில் அதே இந்த 26-27 ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணதில் 26-27 நான் சேலரி ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கல் பண்ணிட்டு போனதில் 8,176. ஆனால் நாங்கள் தாக்கல் பண்ணது இப்போ ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் நான் சேலரி ஐட்டம்ஸில் 8,203. ஸோ இங்கே எங்கேயுமே குறையப்படலை, எங்கேயும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணல, காம்ப்ரமைஸே பண்ணல. ஏன்னா எங்கள் தலைவர் எப்போதுமே எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை இந்த மாமன்றத்தில் நான் தெரிய விருப்பப்படுறேன்.